தயவு செஞ்சு. அதை நான் பெறலாமா? நன்றி. ஏ, அது ஒரு கற்றாழை தாவரமா? என்னக்கு என்ன? ஓ, அதை நக்குங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன இருக்கிறது? நான் இதிலிருந்து ஒரு கடி எடுக்க வேண்டும். யார் முதலில் தொடங்குகிறார்கள்? போலி, செய். என்ன? சரி, இது அதிகமாக முள்ளானதில்லைன்னு நினைக்கிறேன். ஓ ஓ இல்லை, இது முள்ளானது. சரி ஹாலி, கவனம் செலுத்து. இல்லை, நான் முடியாது. புதன்கிழமை. ஆனால் ஏன் நான்? சரி, என் நாக்குக்கு விடை கொடுக்கலாம். ஓ, இது மிகவும் வலிக்கிறது. ஏ பாவம் போலி, பாட்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் உன் நாக்க ஒரு பாண்டேடு கொண்டு சரி செய்ய போகிறேன். இதை செய்யலாம். எப்படி இருக்கிறது? நல்லதா? ஓ, அருமை. கற்றாழை இன்னும் இங்கேதானா? என்ன ஒரு கனவு. சரி, நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் ஊசிகளை வெட்டிவிடலாம். நிறைய ஊசிகள் இருக்கின்றன. அப்போ நம்மால் வேறொரு வழியில் பிரச்சனையை தீர்க்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு காக்டஸ் அல்லாதவரை. போகலாம், நான் தயாராக இருக்கிறேன். மொட்டை அடித்த காக்டஸ். பர்ட்ஸ், அதை நான் கடிக்க முடியும். இல்லை, தயவு செய்து. காக்டஸ் அம்மாவின் உணவுக்கு சமம், அதனால் அது சரி. நான் செய்துவிட்டேன். கைதட்டல் அவசியம் இல்லை. சரி. பாட்டி, எழுந்துரு. அட, ஓ, யாராவது தூங்குறாங்களா? ஓ, நான் விழித்திருக்கிறேன். சரி. ஓ, அது நாய்க்கு உணவா? அது கார்டுகளுக்கான நேரம். ஓ, போலி, ஏமாற்றுவது தவறு. என்னிடம் எதுவும் இல்ல. என்ன வெட்கம். என்னிடம்? ஓ, நான் அதை நக்க வேண்டுமா? ஓ, நான் அதை கடிக்க வேண்டுமா? அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு நாய் உணவு வேண்டாம். அது நாய்களுக்கு. ஓ பாட்டி, ஓ தயவு செய்து. ஓ சரி, நான் அதை விரைவாக முயற்சித்து மறந்து விடுகிறேன். ஓ, அந்த வாசனை மறக்க முடியாதது. பூனை உணவை விட மோசமாக இருக்கிறது. சரி, பாட்டியை நகையாடுவதை நிறுத்துங்கள். பார்ப்போம் பாலி அதை எப்படி சமாளிக்கிறாள். ஓ சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஓ பாட்டி, நான் வேண்டாமா? ஆஹா, ஒரு கரண்டி. இது சுலபமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, முயற்சி செய்கிறேன். எனக்கு பிடித்த ருசியாக இருக்கிறது. அவளுக்கு பிடிக்கிறதா? நான் சரியாக கேட்டேனா? நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உணவை ரொட்டியில் பரப்ப போகிறேன். இது ஒரு சுவையான சாண்ட்விச்சாக இருக்கும். இது மிகவும் நல்லது. ஓ ஆம் பாட்டி, நீ எனக்கு இதை தினமும் காலை உணவாக செய்ய முடியுமா? ஓ ஓ, எனக்கு மோசமாக இருக்கிறது. புதன்கிழமை. இப்போது உன் முறை க்ளோஷை திறக்க. பிரச்சனை இல்லை. அது என்ன பொருள்? புதன்கிழமை. இது ஒரு வானவில் கேக். நான் அதை கடிக்க விரும்புகிறேன். ஓ, எனக்கு எதுவும் இல்ல. ஓ சரி, எதுவானாலும். அதை குறிக்கவும். வெறுக்கத்தக்கது. எனக்காக நக்குங்கள். அது எதுவும் இல்லாததை விட நல்லது. நான் முதலில் செல்வேன். பாலி, நான் ஒவ்வொரு துண்டையும் கவனித்து பார்க்கிறேன். கவலைப்படாதே, நான் அதை நக்கி விடுகிறேன். எல்லாவற்றையும் சுற்றிலும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலி, நிறுத்து. சரி சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீ கடிக்கலாம். ஆஹா, ஒரு பூனை கூட உன்னுடையதை தின்னாது. சரி, இதோ உனக்கு. கேக் எப்படி இருக்கிறது? உனக்கு பிடித்திருக்கிறதா? புதன்கிழமை, நீ பைத்தியமாகி விட்டாயா? இதோ. எப்படி உங்களால் முடியும்? நான் உன்னுடன் முடித்து விட்டேன். போலி, அதுவே. அப்போ இது உனக்காக. ஓ ஓ பெண்களே, ஓ பெண்ணே, இதை நிறுத்து. எனக்கு வாந்தி வரப்போகிறது. சரி, நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் அது என்ன இருக்க முடியும்? சரி போலி, போ. ஓ, அனைவரும் தங்கள் அட்டைகளை தயார் செய்யுங்கள். ஓ, நான் ஒரு கடி எடுக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஓ, நான் ஒரு லிக் பெறுகிறேன். நல்லதுதான். நான் தொடங்குகிறேன். இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட போகிற. நான் நக்குவதற்கு எதுவும் வச்சிருக்கல. அது ரொம்ப நல்லது. சாஸ் ருசியாக இருக்கிறது. ஓ
அடுக்கு அடுத்த அடுக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். நீ அதை சாப்பிடுவியா பாட்டி? நான் குறைந்தபட்சம் ஒரு சுவை பார்த்து விடுவேன். இது மிகவும் அருவருப்பாக தெரிகிறது. ஹோலி, இது உன் நாக்கு நீரால் மூடப்பட்டுள்ளது. புதன்கிழமை. உனக்கு பாட்டிக்கு எவ்வித இரக்கமும் இல்லை. சரி, கொஞ்சம் மட்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் இனி அதை செய்ய மாட்டேன். ஓ, உனக்கு என்ன வேண்டும்? பர்கரா? சரி. ஆமாம், நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என் விரல்களை நக்குகிறேன். நன்றி பாட்டி. அதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, அது ஒரு ஆக்டோபஸ் தானா? அது உயிரோடு இல்லைன்னு நம்புறேன். ஓ சரி, பார்க்கலாம். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன, ஒரு கடி எடுக்கிறாயா? நீ எனக்காக நக்குவது அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாதது. பாட்டி, கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? யார் தோற்றாலும் முதலில் போக வேண்டும். நான் வென்றுவிட்டேன். போய் உன் ஆக்டோபஸை நக்கிவிடு. ஓ, இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இது மிகவும் ஒளிரும் மற்றும் பிசுபிசுப்பாக இருக்கிறது. நான் இதை எப்படி நக்குவது? ஓ, ஏதோ பிசுபிசுப்பு. சரி, நான் இந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இது அதிகம் தீங்கு இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. என் நாக்குக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாட்டி, நீ கடிக்கலாம். ஓ, ஏற்கனவே நான் தயாராக இல்லை. சரி, நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இது ரப்பர் மாதிரி. ஓ ஓ அவன் என்னை தாக்குகிறான். ஓ பெண்களே, கடல் ராட்சசத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ, இது என் மூளைத்தை சாப்பிடுகிறது. நான் அதை எடுக்கிறேன். ஓப்ஸ், அது வேலை செய்யலை. அம்மா, நீங்க சரி இருக்கீங்களா? உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஓ, என்ன பிரச்சனை? ஓ, என் அழகான முகம் கெட்டு போய்விட்டது. இது நான் பார்த்து பெற்ற மிக சிறிய சாக்லேட் பற்றி. ஒரு சராசரி ஒன்று வைத்திருக்கிறேன். பக்கமா நிற்குங்கள் நண்பர்களே. இன்று எனது நாள். அவனை பார்க்கவும் முடியல. உங்க சாக்லேட் பார். சரி, ஆனால் நான் முதலிலேயே தொடங்குவேன். அப்புறம் என் லீப்ஸ்டன் பால் சாக்லேட்டை அனுபவிக்க முடியும். அல்லது அதற்கு மேல் சூடான சாக்லேட்டை. அதை நான் என் சிறிய சமையல் அறையில் உருக்குவேன். அங்கே போ. ஓ, என் ஹார்ட் சாக்லேட். இது உண்மையில் பரபரப்பாக உள்ளது. மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிய. ஜேன் கப் ஐ நக்கிக் கொண்டிருக்கிறாள். செல்லுங்கள், வாழ்த்துக்கள். இப்போது என் 10. எனது சாக்லேட் பட்டியை கசக்க ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. வாவ், செடிக்கிட்டொல்லாமல் சாக்லேட் உள்ளது. ஓ, நான் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு லைஃப் ஹாக் தெரியும். இப்போது நான் சாக்லேட்டால் வரைந்து போகிறேன். ஆனால் அதுக்கு எனக்கு ஐஸுடன் ஒரு கிண்ணம் தேவை. எதை நான் போகிறேன் என்பதை இப்போதே ஊகிக்கவும். வரையுங்கள். மன்னிக்கவும் பெண்களே, ஆனால் இந்த தாஜ் உண்மையான இளவரசியின் கையில் போகும் மற்றொரு நகைச்சுவையான யோசனை உண்டு. இதை செய்யலாமா? கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு கேஸ் நான் தெருவில் செய்யப்படுவேன். நீ ஒரு அருமையான பெண். தயவு செய்து என்னுடைய புகைப்படம் எடுக்க முடியுமா? நான் பார்க்கிறேன். குளிர், இத போஸ்ட் செய்யணும். அதை நீங்க தான் செய்தீங்க. நன்றி. இப்போது என் சாக்லேட் கிரீடத்தை முயற்சி செய்கிறேன். இது மிகவும் ருசியானதாக இருக்கிறது. இது வேடிக்கையாக உள்ளது. இது ஓர் ரிதம். ஹே, உன்னிடம் பெரிய பகுதி உள்ளது. என்ன சுவையான உணவு. சரி, நீங்க வரிசையில. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். எனக்கிட்ட நிறைய சாக்லேட் உள்ளது. நான் காத்திருக்க முடியாது. கவலைப்படாத நண்பா, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அது குளிர்ச்சியாக இருந்தது.
நீங்கள் எந்த கான்செப்ட்ல இருக்கிறீர்கள்? அது நான். ஓ, பாருங்கள். பூனைக்காதுகள் எங்கே? சரி, இதோ அவை செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது எனது பெரிய டோஸ் பால் சாக்லேட்டை சுவைக்கலாம். எப்படி? என்ன? தயவு செய்து எங்களை அன்புடன் ஏந்த முடியுமா? சுவையா இருக்குது. இந்த தடவையாவது பிரிட்டனிக்கு குட்டி பகுதியை தான் கிடைச்சது போல் இருக்கிறது. ஜேன் ஒரு சராசரி கம் மெஷின் பெற்றிருக்கிறார். அதனை பற்றி சாந்தமாக இருக்கிறார். ஏமாற்றமடையாதே. பிரிட்டனி பேக்கி என்ன பெற்றிருக்கிறாள் என்று நீ இன்னும் பார்க்கவில்லை. இது உலகத்திலேயே மிகப்பெரிய கம்மிங் இயந்திரம். சரி, பிரிட்டனியின் குழந்தையுடன் அவள் தொடங்கலாம். கோபப்படுவது பற்றி நினைக்கவே இல்லை போலிருக்கிறது. இதை போன்ற சுவையுள்ள கம்மிக்கேன் செய்வதும் எப்படி? இது மிகவும் குளிர்ந்தது மற்றும் மிகவும் இனிமையானது. ஆம், திருவாஷ கொண்டு வர கடினமாக வேலை செய்ய வேண்டும். அதுதானா? சரி, அவை மிகவும் இனிமையாக உள்ளன. எனக்கு பிடிக்கும். ஆனால் அவற்றிலிருந்து பெரிய குமிழியை ஊத முடியவில்லை. மன்னிக்கவும், அது ஒரு தவறுதலாக நடந்தது. அப்பா, ஆமா. ஒன்னு கிளீன் செய்வேன் இப்போதே. தொடங்கவும். சரி, இது ஜேன் வரிசை. அது சற்றே கடினமாக உள்ளது இல்லையா? நீங்கள் சுவை குச்சி பெற நாணயம் செலுத்த வேண்டியிருக்கலாம். அவளது நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. ஆனால் ஒரு யோசனை இருக்கிறது போல் தெரிகிறது. ஒரு மோதல் உள்ளது. வா ஜேன், நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ, இத பாருங்கள். வாவ், அவை ஹல்க் கைகளா? ஐயோ இல்லை, எல்லாம் தரையில் இருக்குது. நீங்கள் அதை முயற்சி செய்ய முடியாது. கவலைப்படாதே ஜேன், அடுத்த முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். மற்றும் நாங்கள் பாக்கியிடம் மற்றும் அவளது சூப்பர் மேகா இயந்திரத்துடன் கம்முடன் இருப்போம். சிறப்பாக செய்தாய் விக்கி. அவள் யாருடனும் பகிர்வதில்லை. அவள் இப்படி பெரிய அளவிலான பகுதியை தனியாய் எவ்வாறு சமாளிக்க முடிகிறது என்று கற்பனை செய்வது கஷ்டமாக இருக்கிறது. ஓ, இது நல்லா இருக்கு. நீ இத பார்த்தியா? ருசியா இருக்கு. நான் காத்திருக்க முடியவில்லை. காண்டம் ஊத. அருமை. விக்கி, நிறுத்துவாயா? அவள் பறந்து செல்கிறாள். நிறுத்து. நல்ல பயணம் விக்கி. இப்போது நம்மால் சுவைக்க முடியும் போல் இருக்கிறது. வாருங்கள் ஜேன். வாங்க போகலாம். உங்களையும் அந்த ஒலி கேட்கிறதா? இல்லை, அடி தலை. ஓ, என் வரிசை. நான் அது உண்மையா? அது ஒரு நகைச்சுவை. எனக்கு பேயான்றே கேக் இஷ்டம். எனக்கும் நீங்களுக்கு தெரிஞ்சுதானே? எனக்கு மிக பெரிய ஒன்று இருக்கிறது. அல்லது என்னுடன் தொடங்குங்கள். என்ன தெரிகிறது? ஓ, நிலம் உடைந்து போயுள்ளது. சாக்லேட் அதிர்ச்சி. எனக்கு உமர்வும் பிடித்துள்ளது. தெடிக்க முடியாது. என் கோக் பாட்டிலுக்கு எனக்கு திட்டங்கள் உள்ளன. இது சாக்லேட் கொண்டு செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் கண்டுபிடித்ததில் இருந்து அதுல நான் கேக் செய்யலாம். நான் கண்டிப்பாக சரியாக இருந்தேன். ஒரு துண்டு முயற்சிக்கிறோம். ஓ, இது அற்புதம். என்ன உனக்கு வேணுமா? இல்ல, கண்டிப்பாக இல்ல. நான் மற்ற பாதியை எனக்கே சாப்பிடுகிறேன். நம்ப முடியல. பெண்களே, நான் ஆரம்பிக்கலாமா? இதற்காய் நான் ஆவலோடு இருக்கிறேன். ஆச்சரியம். நான் மிக
மிகவும் அதிர்ஷ்டசாலி. இந்த சாக்லேட் கேக் நம்ப முடியாத அளவுக்கு அருமையாக அழகான இருக்கிறது. சுவை. நீ என்ன செய்கிறாய்? என் கேக்கை இன்னும் சிறப்பாக்க எப்படி செய்வதை நான் அறிவேன். அதற்காக எனக்கு ஒரு பிளெண்டர் வேண்டி இருக்கு, கொஞ்சம் அதிர்ஷ்டமும். எங்கள் வேக்கலையோட சாக்லேட் ஸ்மோட்ரல் ஃபுர்காம் இது பனி ஒரு வைஃபர் இருக்கிறது போல தோன்றுகிறது. சுவையாக தோன்றுகிறது. அல்ல, எனக்கு இது பிடித்தால் நன்று. பாய் ஒன்றை உள்ளே வைப்பதை பார்க்கவும். நான் சரியாகவே சொன்னேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நல்லாக செய்தீர்ஜேன். நன்றி. இந்த சவால் எனக்கு பிடிச்சது. உள்ளது அங்கே எப்படி இருக்கிறது? ஆமாம், நீங்கள் கப்பலில் வரலாம், ஆனால் எங்களிடம் ஒரு புதிய விதி உள்ளது. இனிப்பு இல்லை. என்னிடம் எதுவும் இல்லை. அதை நான் வாங்கினால் என்ன? சரி, வாங்குவோம். ஓ, நீ ஏதோ மறைக்கிற. நான் காந்தியை தானே குலுக்கி எடுக்கிறேன். ஓ இல்லை, என் மிட்டாய். நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? அது என்ன? ஹே, ஹலோ. அது ஒரு ஸ்டன் கன் தானா? நீ எடுத்துக்கிற. என் பொம்மை எப்படி இருக்குது? இது நகைச்சுவையாக இருக்குது, ஆனா மீண்டும் செய்யாதே. என்ன போடுற? ஓ இல்ல, அது என் காதின் பின்னால் இருக்குதா? அது விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன புல்? ஏன் தண்ணீர் இருக்கிறது? நீர் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். என் கலைப்பாட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? ஓ வாருங்கள். நன்றி. பாதுகாப்பு. ஓ வணக்கம். நான் ஒரு காமெடி கலைஞன். ஹூ, என் இருக்கை எங்கே? ஓ அங்கே. சரி, செட் எங்க? நீ சோகமாக இருக்க முடியாது. நான் ஒரு நகைச்சுவை காமெடி கலைஞன். நான் உங்களை மிகவும் சிரிக்க வைக்க போகிறேன். ஓ ஓ, சிரிக்கவில்லை. சரி, நீங்கள் விசித்திரமாக இருக்கிறீர்கள். சரி, சிற்றுண்டி நேரம். எனது பிடித்த ஸ்னிக்கர்ஸ். ஓ, அதுக்கு என்ன ஆனது? ஓ இல்ல. வாவ், அவர் பைலட்டா? என்ன ஒரு அழகான ஆள். ஆஹா, உண்மையிலேயே அவரிடமிருந்து எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு விமானி போல வேடமிட்டுக் கொள்ளலாம். இந்த யூனிஃபார்ம் எனக்கு நன்றாக இருக்கிறதா? இந்த மீசையுடன் நான் சூடாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சரி, வணக்கம். என்னை உள்ளே விடுவீர்களா? கண்டிப்பாக. நல்ல பயணம். வணக்கம் அழகான பெண்ணே. நான் விமானி. விமானம் தயாரா? அருமை. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? நல்ல இடம். ஓ, என் கோட் எங்கே? அங்கே இருக்கிறது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ஓ, யாரோ வருகிறார்கள். வணக்கம், என் புதிய கூட்டாளி. நீங்கள் புதியவராக இருக்க வேண்டும். ஹே, உங்களுக்கு தாகமாக இருக்கிறதா? ஓ, நான் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஓ, அவன் அதையெல்லாம் குடிக்கப் போகிறான். ஓ, நான் மன்னிக்கவும். அது யார்? ஓ ஆம், நாங்கள் எங்கள் வழியில் இருக்கிறோம். ஒரு பரப்புக்கு எப்படி கூட்டாளி? புறப்பாட்டுக்கு எல்லாவற்றையும் தயார் செய்யுங்கள். சரி, நான் எல்லா பொத்தான்களையும் அழுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் ரொம்ப பயங்கரமா இருக்கிறேன். ஓ ஓ, சாந்தமா இரு. ஓ ஓ, என் வயிறு. சரி, இதை எடுத்துக்கோ கூட்டாளி. என்ன? ஓ சரி, நான் ஒரு கணினி விளையாட்டில் விமானத்தை ஓட்டினேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, சிவப்பு எழுத்துக்கள் நல்லதல்ல. நான் எங்கே அழுத்துவது? நான் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ள பயணிகளே, அச்சப்பட வேண்டாம். நாங்கள் டர்போ மண்டலத்தில் இருக்கிறோம். ஓ, அது எதுவாக இருந்தாலும். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, நான் இதை சமாளிக்க வேண்டும். ஓ, நான் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். சரியானது. ஓ, இப்போது உன்னை சமாளிக்கிறேன் கூட்டாளி. ஓ, போலி மீசை. நீ ஒரு பெண்ணா? விமானத்தில பெண்ணுக்கு இடமில்லை. நிக்கோல். அவர் யார்? நீங்கள் உடனே விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். வாருங்கள். ஓ, பை பை கூட்டாளி. உங்கள் ஆவணங்கள். சரி, பணம் இங்கே வைக்கப்பட வேண்டும். எந்த கருத்தும் இல்ல. இது ஒரு விளையாட்டு மைதானம் போல இருக்கிறது. திரு காவலர், இது மிட்டாய். நான் இதை விட்டு செல்கிறேன். இதோ ஆவணங்கள். கூல். எல்லாம் சரியாக இருக்கிறது. உள்ளே வாருங்கள். ஓ, நன்றி. உன் முடியில் என்ன இருக்கிறது? மிட்டாய் போல தெரிகிறது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? நான் உங்களை ஏமாற்றுகிறேனா? நான் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். சரி, உள்ளே வாருங்கள். பாதுகாப்பான பயணமாகட்டும். அது என்ன?
நான் மன்னிக்கவும். இது வேலை செய்யாது நண்பா. எனக்கு சாக்லேட் பார் கொடுத்து விமானத்தில் ஏறு. ஏய், வணக்கம் வணக்கம். உஃப், நான் இறுதியாக இங்கே வந்துவிட்டேன். ஊழியர்கள் யாரும் இங்கே இல்லை. அருமை, நான்கு சில பானங்கள் கிடைக்கும். எனது பிடித்த மிட்டாய். உன்னை இல்லாமல் நான் விமான பயணத்தை எப்படி கடப்பேன்? சரி, இப்போது சில M&M's மற்றும் என் மோதிரம் சுவையாக இருக்கிறது. ஓ பேரனே, சாதாரண உடைகள் போடு. ஓ மூதாட்டா, நீ எங்க போற? ஓ, இத பிடி. இது உனக்காக. வாவ், எவ்வளவு பணம்! நான் எனக்காக ஒரு யார்ட் வாங்கிக் கொள்ளலாம். நான் இதை தொண்டுன்னு அழைக்கிறேன். ஹலோ பாதுகாப்பு, அது உங்களுக்காக. அது என் வருடாந்திர சம்பளம். திரு ரிச், நீங்கள் விமானத்துல செல்லலாம். அது என்ன, தங்கம் எல்லாம் உண்மையா? ஓ இல்ல, அது சாக்லேட். அந்த மூதாட்டி நம்மளை ஏமாத்தினாரு. ஹலோ சன்ஷைன், அழகுக்கு ஒரு டைம். ஓ, ஆனால் நான் இறுதியாக ஒரு விமானத்தில் இருக்கிறேன். இந்த தாடியால் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். ஆஃப்க், என் தங்கம் எங்கே? சாக்லேட் எந்த தங்கத்தையும் விட சிறந்தது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? வெளியே போங்கள். உங்கள் டிக்கெட்டுகள் சரியாக உள்ளன. இனிப்புகள் ஏதேனும் உள்ளதா? அப்போ நல்ல பயணம், நல்ல மதியம். நேராக கேட்கிறேன், உங்களிடம் இனிப்புகள் உள்ளதா? நான் முதல் முறையாக பறக்கவில்லை, எனவே எனக்கு விதிகள் தெரியும். அட, ஒரு குளிர்ந்த கேமரா. என்னை ஒரு படம் எடுக்க முடியுமா? ஓ, தயவு செய்து ஒரே ஒரு படம். சரி. ஓ, இன்னொரு படம். சரியா? இதுவே கடைசி. ஹோ, குளிர். அதை எனக்கு காட்ட முடியுமா? இல்லை, நான் உங்களுக்கு காட்டப் போவதில்லை. ஆனால் ஹே, அது என் கேமரா. ஓ, ஒரு கேமரா. என்ன ஏமாத்த நினைச்சியா? ஓ, என் காண்டி, என் சாக்லேட் கேமரா. நான் உன்னை சாப்பிட போகிறேன். வெளியே போ, நின்று விடு. அந்த அடையாளத்தை பாரு. இனிப்புகள் இல்லை, பானங்கள் இல்லை. உன் கோக் எனக்கு கொடு. இல்லையெனில் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, நான் இதை முடித்துவிட்டு திரும்பி வருகிறேன். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையில் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, நான் சில குளிர்பானத்தை பலூன்களில் ஊற்றினேன் மற்றும் அற்புதம், நமக்கு ஒரு சிறந்த வடிவம் கிடைத்தது. சரி, சில நகைகள் மற்றும் காவலரை வெல்வோம். புனிதமான சாக்லேட்கள். அது என்ன மாதிரியான தேவதை? நீங்கள் அங்கே யாரை தேவதை என்று அழைக்கிறீர்கள்? ஆனால் வடிவங்கள் உண்மையில் அழகாக இருக்கின்றன. உண்மையாவங்கள். ஓ ஓ உங்களுக்கு மிகவும் அழகான கண்கள் உள்ளன. நன்றி. அவை எங்க அம்மாவின். என் பாஸ்போர்ட் தரலாமா? சரி, நான் போகிறேன். மிகவும் சரி, நான் காதலிக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஏன்? நாங்கள் விமானத்தில் ஏற விரும்புகிறோம். நல்ல பிற்பகல். நான் நேரத்தில் வந்துவிட்டேனா? நல்லது. என் இருக்கை அங்கே. நீங்க என்னை அப்படி ஏன் பார்க்கிறீர்கள்? ஓ, மன்னிக்கவும். ஓ, சரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இதோ என் கோக். என்ன? நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். என் வைர மோதிரம். அது உண்மையில் கிராமலால் செய்யப்பட்டது. அவள் விசித்திரமாக இருக்கிறாள். This Mermaids vs. Merman Carlican ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி. இங்கு என்ற இடங்களில் போலவே எர்வம்பர்சன்வர்கர் என்ற சாதாரண புத்திசாலிகள் உள்ளனர். டிபெனிய போலவே டிபெனி சிருஷ்டிப்பின முக்கியமான மோர்மேன் ஜிம்மியை செலுத்தினார். Shantrisen for his business, he declared a cat a macrodis to conversationality கற்பனை பண்றார். பட் ஒரு சிக்கல் இருக்குது. ஜிம்மி நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். ஓஹோ டிபனி, ஆனால் உன் நம்பிக்கையை அதிகரிக்காதே. அது என்ன? ஜிம்மி, என்ன ஒரு மீன்? என்ன ஒரு அருவருப்பான விஷயம்! என்னை கேலி செய்ய இதை செய்தாயா? ஆனால் ஏன் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்? நீங்கள் மீனை எப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஓ டிப்பனி, இது உங்கள் புதிய காதலனா திருப்பர்ச்? ஓ, இனி பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. ஏன் அவன் என்னை விரும்பவில்லை? ஏன் அவன் இப்படி செய்கிறான்? அவனை வெறுக்கிறேன். ஓ டிபனி, என்ன ஆச்சு? உங்கள் சமூக ஊடகங்களை சரிபார்க்கவும். மாலி. டிபனி, நீ ஏன் மீனை முத்தமிட்ட? பாவம், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் டிபனி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது.
கவலைப்படாதே செல்லமே, நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வோம். உன்னை அனைவரும் நண்பராகவும் உன்னுடன் டேட் செய்யவும் விரும்பும் அளவுக்கு அழகாக மாற்றினால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. பட்டனை அழுத்தவும். வாவ், என் அறையில் மேக்கப் உடைகள் மற்றும் அணிகலன்கள் இருக்கின்றனவா? வாவ், இதுவரை இது போல் எதுவும் நடக்கவில்லை. இது எல்லாம் எனக்காகத்தானா? மாலி, என் முடியை விரைவில் நிறமூட்டுவோம் இப்போதே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் என் முகப்பரு மறையாது. அதை எப்படி நீக்குவது? ஓ, நான் அதை பிழிந்து விடுவேன். டிபனி, நீ அப்படி செய்யாதே. நீ இதை செய்ய முடியாது. ஓ, என்ன ஒரு குழப்பம். டிபனி, நீ என்ன செய்தாய்? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நகராதே, எனக்கு ஒரு நத்தை வேண்டும். நத்தை சுரம் உங்கள் தோலுக்கு ஒளிவீச்சை வழங்க உதவும். இது உங்கள் தோல் நிறத்தை சமமாக்கி பிம்பிள்களை அழுத்தாமல் நீக்கிவிடும். அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் காத்திருங்கள். உங்கள் முகம் மாறப்போகிறது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு கண்ணாடி தேவை. இல்ல, நீங்கள் லென்ஸ்கள் தேவை. வாங்க. வாவ், நான் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. வாவ், இப்போது என் மீசையை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓ, அதை எப்படி நீக்குவது? மாலி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு மெழுகு உருகி தேவை. அதை சூடாக்கி பின்னர் மெழுகை உள்ளே வைக்கலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஐயோ, என் விரல், நான் எரிஞ்சிட்டேன். டிஃபனி, நீ ஏன் அதை தொட்டாய்? நான் இன்னும் மெழுகை வைக்கவே இல்லை. நாம் சுருதி குச்சிகளை எடுப்போம். அவற்றை மெழுகில் மூழ்க வைத்து உங்கள் காதுகளில், மூக்கில் மற்றும் புருவங்களுக்கு இடையில் வைப்போம். கவலைப்படாதீர்கள், அது எல்லா முடியையும் நீக்கிவிடும். அது கடினமாக ஆக சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இழுக்கிறோம். ஆனால் கூடுதல் முடி இருக்காது. மற்றும் இறுதியாக, இல்லை, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது வலிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். குளு 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 குளு. அருமை. இப்போது நாம் இழுக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ ஓ, ஓ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இதையும் சரி செய்யலாம். நாங்கள் ஒரு தூரிகை மற்றும் கார்காயில் பேஸ்ட் எடுப்போம். இது அழுக்கானவற்றையும் அகற்றி சுத்தமாக்கும். தேய்க்கவும் தேய்க்கவும் தேய்க்கவும். இப்பொழுது நீர்மூட்டியில் இருந்து நீர் கொண்டு உங்கள் வாயை கழுவுவது மட்டுமே மீதமுள்ளது. அது அனைத்து பேஸ்டையும் நீக்கிவிடும். அற்புதம். ஓ, என் பற்கள் மீண்டும் வெள்ளையாக இருக்கின்றன. அது என்ன? அது சிக்கிக் கொண்டது. என் உதடுகள். மாலி, இதை நீக்க உதவவும். நான் சிக்கிக் கொண்டேன். இப்போது வாங்க, இழுக்கவும். நான் இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஓ, இழுக்கிறேன். ஓ, அறுவைக்கா இப்படி மிகவும் நடக்கும். என் உதடுகள் மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றன. என்னிடம் இங்கு பல்வேறு அழகு சார்ந்த பொருட்களுடன் பெரிய பெட்டி உள்ளது. ஓஹோ, இது என்ன? ஓ, நீ என்ன சவால் செய்கிறாய்? டிஃபனி, அதை திருப்பி கொடு. அவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. நான் உன் மேக்கப்பை நானே செய்வேன். இங்கே ஃபவுண்டேஷனை ஊற்று. ஒரு மெல்லிய அடுக்கு பூசம். ஸ்ப்ரே நகராதே. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். மேவபிரம் சரியா? ஏய், என் புருவங்கள் பற்றி என்ன? பாருங்கள், அவற்றை வெளிப்படுத்த நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். புருவ ஸ்டென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இப்படி பிடி. நான் அவற்றை வரையுகிறேன். அப்படியே. டிஃபனி, பாரு. வாவ், இது அழகாக இருக்கிறது. என் புருவங்கள் இதுவரை இவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அடுத்தது என்ன? இப்போது எனக்கு நிழல்களுடன் ஒரு கை கட்டு வேண்டும். என் சைலவை சத்திர ஸ்பேசுடன் இமைகளில நிறம் தீட்ட விடு. பிங்கு, உனக்கு பொருந்துகிறது. டிபனி, அதை பாருங்கள். ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. நமக்கு பிரகாசமான கண் வரி தேவை. அதை அப்படியே வையுங்கள். இப்போது உங்கள் உதடுகளில் சில இளஞ்சிவப்பு லிப் கிளாஸ்.
ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்போது உன் கண்ணிமைகளை வண்ணமயமா மாத்துவோம். வா, அவ ரொம்ப நீளமா இருக்கிற. இது சிறந்தது. கடைசி தொடுதல் சிறிது கிளிட்டர். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அதிகமான களவாணிகள். வாவ், நான் மின்னுகிறேன். அத பாருங்க, எனக்கு இது பிடிக்கும். டிஃபனி, உன் பிக்டெயில்ஸ் மோசமாக இருக்கின்றன. உனக்கு ஒரு குளிர்ச்சியான முடி அலங்காரம் தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சுழற்சிகளை தளர்த்துவோம். இது என்ன? உங்கள் முடியில் ஒரு லாலிபாப். ஓ, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நான் அதை 1 மாதத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். சுவையானது. ஐயோ, சரி, மீண்டும் முடிக்கு. வாவ், இங்கே நிறைய முடிமுள் இருக்கின்றன. வெவ்வேறு வகைகள். உங்களுக்கு இவ்வளவு ஏன் தேவை? சரி, இப்போது அந்த முடியை சீவுவோம். அருமையான தூரிகை இல்லையா? இப்போது நுரை பயன்படுத்துவோம். Asimir is singer Miri Kaifin Wadawam, the meaner hours stewardry is Gionar Haname. இப்போது அதை சீவியால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நம் வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், அது சரி, ஆனால் இது திறமையானது. இதை போலவே அந்த நுரை கொண்டு உங்கள் முடியை துடைக்கிறோம். இப்போது அதை உலர்த்த வேண்டும். முடியில் ஒரு சிறப்பு தொப்பி அணிந்து ஹேர் ட்ரையரை இணைக்கிறோம். அடடா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அது முடிஞ்சது. வாவ், நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முடி இளஞ்சிவப்பு. நன்றி. அஃப், ஆனால் இதுதான் எல்லாமா என்று நினைக்கிறீர்களா? ஏனெனில் நமக்கு ஒரு அழகான முடி அலங்காரம் செய்ய வேண்டும். அதை பாருங்கள். ஓ மாலி, நீ என்னை அழகாக மாற்றிவிட்டாய். இது என்ன? ஓ, குளிர்ந்த பிக்டெயில்ஸ். எனக்கு அவை பிடிக்கும். அவை மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளன. அவை எனக்கு பொருந்துகின்றன. இதுதான் எல்லாமா? ஓ, நகைகள் எவ்வளவு அழகாக அது மின்னுகிறது. இப்போது உனக்கு ஒரு உடை தேடுவோம். இந்த ஜாக்கெட்டை அணிந்து பாரு. ஓ, இல்ல. இந்த உடை எப்படி? நீ செக்யூரிட்டி கார்டு மாதிரி தோணுவ. ஹூ, அர்த்தமற்றது. இதுவென்ன வேலை யூனிஃபார்மா? இல்ல. அது பாருங்கள், அது இன்னும் நாகரிகமாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். என் கீழ்ப்பகுதி பற்றி என்ன? அது ஒரு பிரச்சனை அல்ல. உன் வால் சரி செய்யட்டுமா? இப்போது அது இன்னும் அழகாக இருக்க வேண்டும். அது வேறு விஷயம். எல்லாம் அழகாக மின்னுகிறது. இதுவே நமக்கு தேவைப்பட்டது. வாவ், மாலி, என்னை நான் அடையாளம் காண முடியவில்லை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நன்றி. நான் விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். நீ ஒரு அற்புதமான நண்பன். யார் வர்றாங்க? ஓ, நிமிஷம். என்ன? யார் அது? வெளியே போ. அது டிபனி தானா? அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எனக்கு சொற்கள் இல்ல. வணக்கம் அனைவருக்கும். அருமையாக இருக்கிறாய் டிபனி. நீங்க என்னுடன் ஒரு தேதிக்கு வருவீர்களா? ஒரு தேதியா? சரி. இங்கே வா ஜிம்மி. இப்போது நண்டு மீது முத்தமிடு. வாவ், உங்களுக்கு வலிமையான. ஓ, என்ன நகங்கள்? ஆஃப், ஐயோ, நான் ஒரு நண்டு முத்தமிட்டேன். இப்போது நீ ஒருவர் மீது சதி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். இப்போது முழு பள்ளியும் உன்னை பார்த்து சிரிக்கிறது. ஜில் மற்றும் ரெபெக்கா பொம்மைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஜிலுக்கு பிடித்த பார்வி உள்ளது, ஆனால் ரெபெக்காவுக்கு நவீனமான பிராட்ஸ் உள்ளது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு வீடு மட்டுமே உள்ளது. அது போதாது. அவர்கள் அங்கே எப்படி பொருந்துகிறார்கள்? ஓ, சண்டை தொடங்கியது. ஓ, அது போதாது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் எனது சொந்த பொம்மை வீட்டை உருவாக்குவேன். அது ஒரு சிறந்த யோசனை. ஜில், நான் என்ன பிராட்ஸ் ஜோர்ட் ஹஸ்பைட் வீடு பையன் போஸ்தான் ஸ்பிரிங் 26 பர்த்டே ரைட்ஸ் தொடங்குவோம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டேன். ஆனால் இது எப்படி ஒரு வீட்டாக மாறும் என்று எனக்கு புரியவில்லை. நான் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்க முயற்சிக்கிறேன். வாவ், ரெபெக்கா, நீ எப்படி அதை செய்தாய்? எல்லாம் எளிது. நான் திட்டப்படி வேலை செய்கிறேன். சரி, எல்லாம் தெளிவாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் எனது முடிவாக தீர்மானிக்கிறேன். இது மேக்கப்பை விட கடினமாக இருக்கக்கூடாது. சரி, இது வேலை செய்தது. புசுவர் மற்றொன்று. இப்பது குறை. வீட்டை அளவு கொள்ளலாம். ஓ, அவை ஒரே மாதிரி இருக்கின்றன.
அது போதாது, நான் ஒரு பெரிய கூரையை கூட சேர்க்கிறேன். சின்னியாக இருக்கு. So இப்பொழுது நான் குறை தேங்களால் அலங்கரிக்கிறோம். முழு கூரையையும் ஓட்டவும். அருமை, எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. ரெபெக்காவும் ஏதோ நினைத்தாள். எனக்கும் ஒரு கூரை இருக்கிறது. அது ஊதா நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தியது. ஹூரே ஹூம். சுவர்களுடன் என்ன செய்யலாம்? நான் நினைத்தேன், அவற்றை மூடியின் கீழ் ஊதாவாக வண்ணமிடுவோம். அற்புதம். இப்போது நான் தூவினால் அது கூரைக்கு பொருந்தும். ஆமாம், சரி. ஜில்லுக்கு கொஞ்சம் அதிகம். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நிறுத்து. ஓ இல்லை, என் வீடு உள்ளே ஊதா நிறத்தில் உள்ளது. ஆனால் நான் எல்லாவற்றையும் இளஞ்சிவப்பு நிறமாக மாற்ற விரும்பினேன். பின்டூரா உலருவதற்கு முன் முழு வீட்டையும் இளஞ்சிவப்பு நிறத்தில் வண்ணம் தீட்ட வேண்டும். அது வேலை செய்தது. என் வீடு அழகாக இருக்கிறது. வாவ். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, நான் கண்டுபிடித்து விட்டேன். எனக்கு ஒரு துருவி வேண்டும். ஆமாம், ஒரு ஜன்னல் செய்யலாம். ஹூரே, இது சிறப்பாக செய்தது. ஒரு கொண்டையை பயன்படுத்துவேன். டிவைஸை எதையும் கெடுக்காதீங்க. செருகுவோம். ரெபெக்காவும் இதையெல்லாம் பண்ணிட்டாரு. பிரீமியம் கேர்ச போறேன். அதுதான் டிவைஸஸ் மேல போறேன். ஓ அப்படி கோரையில ஒரு பார்பி சின்னம் வைப்போம். இது பார்பி பொம்மை வீடு. என்னிடம் நிச்சயமாக சிறந்தது பிராட்ஸ் வீடு. என் 3 மாடி வீட்டின் அறைகளை நிரப்புவதுதான் மீதமுள்ளது. அருமை. வாவ், எனக்கு ஒரு அருமையான இளஞ்சிவப்பு வீடு கிடைத்தது. வாவ், நான் இதை மட்டும் கனவு கண்டேன். சரி, அறைகளை ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்போம். நான் முதல் மாடியில் இருந்து தொடங்குகிறேன். இங்கே ஒரு அழகான இளஞ்சிவப்பு சோஃபா இருக்கும் மற்றும் நாம் வால்பேப்பரை ஒட்டுவோம். இப்போது இந்த மிருதுவான பாயை பாருங்கள். இது மிகவும் குளிர்ச்சியானது. இப்போது காபி மேசை, செடிகள் மற்றும் இதழ்கள் அதில். நிச்சயமாக புத்தக அலமாரியை மறக்காதீர்கள். மிகவும் வசதியான வாழும் அறை. என் பார்வை விருந்தினர்களை வரவேற்க போகிறாள். ரெபெக்கா என்ன யோசித்தாள்? ஒரு குளிர்ச்சியான சோபா உள்ளது. அது எம்ப்ராட்ஸுக்கு பிடிக்கும். ஒரு கம்பளம் சேர்க்கவும். மேலும் நான் வெள்ளி வால்பேப்பர் ஒட்டினேன். காஃபி மேசை, கை நாற்காலிகள், எம்ப்ராட்ஸ் இங்கே ஓய்வெடுக்க போன்ற இன்னும் என்ன சேர்க்கலாம்? ஆமாம், நான் இதை பற்றி நினைத்தேன். ஓர் ஓவியம் வரைவோம். அது என் ப்ராட்ஸ் உருவப்படமாக இருக்கும். சரி, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அலங்கரிப்போம். இங்கே யார் அதிபர் என்பதை அனைவரும் அறியட்டும். அது முழு நீலப்படமாக இருக்கிறது. எவ்வளவு குளிர். ஓ ஜில், நீங்க இருக்கிறாய். என்ன நினைக்கிறாய்? நான் லிவிங் ரூம்ல ஒரு பெரிய பியானோவை வைக்கிறேன். அவளும் பியானோ வாசிக்க முடியும். உட்காருங்க. பாருங்கள், ரெபெக்கா நிச்சயமாக பின்தங்கி இருக்கிறார். ஓ, அங்க என்ன இருக்கிறது? ஒரு பார்ட்டியா? ஜில், கவனமாக இரு. உண்மையான பார்ட்டி பெண் அடுத்த வீட்டுக்கு குடியேறி உள்ளார். இது பார்ட்டிகளுக்கான டிஸ்கோ பந்து மற்றும் இங்கே ஒரு காட்சி இருக்கும். இந்த மேடை பாருங்க. என் பிராட்ஸ்க்கு முழு ராக் இசைக்குள் இருக்கிறது. அவள் அடிக்கடி கச்சேரிகள் நடத்துகிறாள். பிராட்ஸுடன் சேர்ந்து நடனம் ஆடுவோம். யூஹூ, அசைவுகளை மீண்டும் செய்யுங்கள். Wow, Jill, Thursday, Varieties Merchandise. ஒரு இஜ்வே சோர்ஸ் மீன்ஸ்டரிங் டோவோட சேவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, 2வது மாடியில நான் ஒரு சமையலறை அமைக்க போகிறேன். ஆஹா, நான் சமையலறை செட்டை ஏற்கனவே தயாரித்து விட்டேன். அம்னேன் வால்பேப்பர் ஆர்டிவர்டன்ஸ் Member en Nolverter Nordgolerium Merkal. Pastor en a prod springles sip subman on virus as thinget or the massy gamam bomb. Ali Bananger Orns Amenarua Citron Dix Ida Briarperdom. Maybe read it to make it an art colleague or Amatrala Kalam. I just hear say my PRs is Gergen Jet entry Salfar Salame. டோலா மற்றும் சிப்ஸ் அறுக்கின்றன. அருமை. சரி ரெபெக்கா, நீங்களும் பிராட்ஸும் வாழ்க்கையை முழுமையாக வாழ எப்படி என்று தெரிஞ்சிருக்கிறீர்களா? ஆம், உங்களுக்கு தெரியும். ஜில் தனது பார்பிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியம். நான் கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்ய போகிறேன். ஓ இல்ல, அது ரெபெக்காவின் விட மோசமாக இருக்க முடியாது. இந்த பார்பிக் ட்ரோஃபாமிட் Petit or voice guy. Ongi cake girl muffins soldier over isam worrying. Barbie magursi அடைவார். ஓ, பலவிதமான இனிப்புகள் மற்றும் இனிமையானவை. ஒரு சை நாங்கள் ஜன்னல்களில் மேலும் திரைகள் வைப்போம் வசதிக்காக. ஒரு மேசை, ஒரு நாற்காலி, காபி அண்ட் இனிபேர்ஸ் நிச்சயமாக.
இது என் பார்வையின் பூனைக்கான வீடு ஆகும். நாங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் உணவு வைப்போம். இதோ பாருங்கள், அது கிளியோ. ஓ, உங்கள் பார்வைக்கு ஒரு செல்லப்பிராணி இருப்பதை நாங்கள் அறியவில்லை. அது சிறந்தது. ஒரு மிருதுவான பூனை. நீங்கள் உண்மையில் ஒரு முழு கஃபே செய்துள்ளீர்கள். ஒவ்வொரு ருசிக்கும் உணவு உள்ளது. நீங்கள் 2வது மாடியை மிகவும் விரைவாக கையாள்ந்தீர்கள். பெண்களே, இரு சமையலறைகளும் அற்புதமாக இருக்கின்றன. நெருக்கமாக பார்ப்போம். கருத்துக்களில் எழுதுங்கள். உங்களுக்கு பிராட்ஸ் அல்லது பார்பி எது பிடிக்கிறது? அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். திட்டங்களில் 3வது மாடி அடங்கும். ஓ, அங்கே நான் ஒரு படுக்கை அறை வைத்துக் கொள்ளப் போகிறேன். எனக்கு ஒரு அற்புதமான படுக்கை உள்ளது. அது பிராட்ஸ் படுக்கையை விட சிறந்ததல்ல. பாபியின் படுக்கை அறை இன்னும் அழகாக இருக்கும். நாங்கள் இங்கே இளஞ்சிவப்பு படுக்கையை வைக்கிறோம். அழகான தலையணைகளை சேர்க்கிறோம். இது மென்மையானதும் இனிமையானதுமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். ஒரு கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேசையை அமைப்போம். இதுதான் என் பார்பி தினமும் மேக்கப் செய்யும் இடம். உன்னை பற்றி என்ன, ரெபெக்கா? அழகான தலையணைகளுடன் தொடங்குவோம். அவை பெரிய உதடுகளின் வடிவத்தில் உள்ளன. ஒரு நட்சத்திர வடிவமான கம்பளம். நிச்சயமாக இங்கே ஒரு அலமாரி வைப்போம். அதில் என் பிராட்ஸ் அழகு சாதனங்களை வைப்போம் மற்றும் ஒரு கண்ணாடியை தொங்க விடுவோம். ஜில், நீ என்ன சொல்ற? அவள் அதை பார்த்ததே இல்லை. சரி, ஆனால் அவள் இதில் ஆர்வம் காட்டுவாள். எனக்கு ஆர்வம் இல்லை. நான் பார்பி அறையை பற்றி யோசிக்கிறேன். எனவே இங்கே ஒரு அலமாரி அமைக்க வேண்டும் என்று யோசித்தேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு அலமாரி இருக்கும். நான் அலமாரிகளை அமைத்து ஆடைகளை ஒழுங்குபடுத்துவேன். என் பார்பிக்கு பல உடைகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் தேவை. இங்கே கைப்பைகள் வைக்க ஒரு இடம். அழகாக இருக்கிறது. படுக்கை அறை பார்பிக்கு தயாராக உள்ளது. இங்கே ஒரு ஆடைகள் கம்பி வைப்போம். கீழே அப்படியே காலணிகளை வைப்போம். மேலும் புதிய உடையை தேர்வு செய்யும் போது ஓய்வெடுக்க ஒரு நாற்காலி வைப்போம். முடிந்தது. அருமையாகவே படுக்கை அறைகள் அமைந்துள்ளன. ஜில் கூட ஒரு மாலையை தொங்கவிட்டார். ரெபெக்கா, அதற்கு நீ எப்படி பதிலளிக்கிறாய்? நானும் அதை பற்றி சிந்தித்து விட்டேன். இங்கே ஒரு பாரம்பரிய ஜன்னல் வேண்டும். கீழே ஒரு ஸ்லைட் இருக்கு. அது எப்படி இருக்கிறது? அது எனது பார்வைக்கு மிகவும் தீவிரமாக இருக்கிறது. எதற்காக? சரிவு நேராக குளத்திற்கு செல்கிறது. அங்கே காக்டெயில்கள் மற்றும் காற்று நிரப்பும் வட்டம் உள்ளன. ஓ, அந்த யோசனை உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி, அது போதாது. நானும் ஸ்லைடு செய்வேன். கீழே ஒரு நீச்சல் குளம் இருக்கும், ஆனால் அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அங்கே ஒரு ஃபார்காலை வைக்கிறோம். தி ஃபிளமிங்கோ வெர்பியரிங்க பிஃப்ரேப் முஷ்ரிகோத் பினாமு சேஸ் ஆல்ஃபகி டொராஃபில் பிரின்ஷிடர் நீரை பண்ணீங்க. எனக்கு நினைக்கிறது ஜில், உனக்கு புதுப்பிக்க நேரம் வந்துவிட்டது. நீ என்ன செய்த? என் மேக்கப் மற்றும் முடி அலங்காரம். நானும் உங்கள் மேல் ஊற்றலாம். நீங்கள் உறுதியாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். சரி, உங்கள் வீடுகளை நெருக்கமாக பார்ப்போம். ரெபெக்காவுடன் தொடங்குவோம். அவரது பிராட்ஸ் வீடு ஸ்டைலிஷ், ஃபேஷனபிள் மற்றும் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் அதை பிரமாதமாக செய்தீர்கள். ஆனால் ஜில் உருவாக்கிய பார்பி வீடு மிகவும் மென்மையான, அழகான மற்றும் இனிமையானதாக இருக்கிறது. அழகு ஒன்று. அப்படியான நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இதை பார்த்து கொள்ளுங்க. நிறமுடைய கண்ணாடி நிறையவே நமக்கு தேவை. என்ன சொல்றேன்னா, இந்த களி பிஸ்கட்டுகளில் இருக்கணும். அப்படியே எங்கே இருக்கின்றன அவை? இன்னும் அதிகமான பளபளக்கும் நிறங்களால் இது மிகவும் சிறப்பாக இருக்கும். இது ஒரு அழகிய பிஸ்கட் கேக்காக இருக்கும். வானவில் நிறங்களை எல்லாம் எடுத்து அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவோம். நாங்கள் தலை சிறந்த வேலையை செய்தோம். அற்புதம். ஓ, இது என்ன என்ன நடக்கிறது? இதெல்லாம் எங்கே வந்தது? அது மிகவும் பதைபதைக்கிறதாக உள்ளது. காதல். எடுத்துக்கிட்டீர்களே. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம், தயவு செய்து தள்ள வேண்டாம். ஓ இல்லை, நம்மிடம் தெளித்து விட்டார்கள். இது கொடுமை. நிறுத்து பெண்ணே, நம்மை தாக்காத. நிறுத்து. அதுதான். இப்ப நூடெல்லாம் சேர்க்கும் நேரம். இத விளையாடுவோம். அப்படியாச்சில். நம்ம குக்கீகளை ஓரங்களில் வைத்து விடுகிறோம். உள்ள ஸ்ட்ராபெரி. மேலிருந்து எல்லாவற்றையும் நுடெல்லாவால் நிரப்புவோம். தோழியையும் மேல் வைத்து விடலாமா? அது அருமையான கேக்காக இருக்கு. இப்போது நாம செடிக்கு காத்திருக்க வேண்டும். அவர் கர்வின் பண்ணாங்க. ஓ,
இது மிகவும் நகைப்பு சம்பவம். அதற்குள் சிரிக்கப்பட்டு விடலாம். வாங்க, எப்படித்தான் முட்டைகளை விட்டிருக்கிறேன். உடைக்க பூவை திறக்கலாம். ஓ வா வா, எல்லாம் எரிகின்றது. பாஸ் பாஸ். ஓ ஆம். வாவ், எங்களை திறப்பதற்கான நேரம். இதை செய்வோம். வாவ், அதிசயமாக உள்ளது. அதை பாருங்கள், நாம் நம்மை வெற்றி பெற்றோம். சில அலங்காரங்களை மேல் வைப்போம். நாம் தயாராக உள்ளோம். சிறந்து. அப்படி என்ன? நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம தோற்க போகிறோம். நான் தோற்க விரும்பவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாருங்கள், 4 ஓரியோ கேக்குகளை கொண்டு வந்துள்ளேன். நீ மெய்யான தேனியலர் ஈத்தன். வாழ்த்துக்கள். நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஓ இல்ல, நேரம். என்னிடம் 20 வினாடிகள் மட்டும் இருக்கிறதா? ஓ இல்லையே. சரி, நாம் நம்மை திருத்தி கண்டு இந்த கேக் பெரியதாக உருவாக்க வேண்டும். சரி, இப்படிதான். சரி, முடிந்தது. பார்க்கிறீர்களா? சரியானது தானே? இல்லை, தவறில்லை. நாங்களுடைய சிறப்பு டோனட் ஸ்பிரிங்க்லர் கிளேஸை பெரும் கேக்கின் மீது ஊற்றுவோம். மேலும் இது மகள்களின் பேயால் ரோஜா வண்ணமாயிருக்கும். மிக அழகாகவும் முக்கியமாக இது பெரியதும் இனிமையானதுமாக இருக்கும். வீடியோவுக்கு செல்லலாம். ஓ நிச்சயமாக அங்கே போதுமான ஸ்பிரிங்கிள் இல்லை. பார்த்தீங்களா? நாங்கள் ஒரு வாளி தேவை என்று நினைக்கிறேன். அது சரியானதல்லவா? நீங்கள் அறிவீங்களா இதை? ஓ ஐயோ, என்ன ஒரு கொடுமை! என்ன, நீ பைத்தியமா? நானே அது செய்து பார்க்க வேண்டும். ஐயோ, தயவு செய்து பாருங்கள். நம் விஷத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். நான் பண்ண விடலாமா? உங்கள் நான் கேக் விரும்பவில்லை. இல்லை 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 இல்லை. பாதைக்கு வழி இந்த இல்லை. கேக் சூழல். சரி, இது பின்னி. கட் செய்யலாம். அற்புதம். ஓவா. அடடே, அப்படியா? நீங்கள் இதை பிடித்ததற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றோம். இச்சுற்று உங்களுக்காக. மூன்றாம் சுற்று பர்கர்கள். நேரம் தொடங்கியுள்ளது. அரைக்கப்பட்ட இறைச்சி இருக்கு. கட்லெட் உருவாக்க போறோம். ஓ ஆமா, அற்புதம். நம்மை மூடித்து விடவில்லை. ஓ, அந்த பனை பாருங்கள். ஆமா, அதை வெட்ட வேண்டியிருக்கும். கொஞ்சம் லெட்டூஸ் இலைகளை சேர்க்கவும். சாக்லேட் தானே? அப்படி ஆர்க்கி. அவ ஒரு மேலே ஒரு சுவையான முட்டைக்கோஸ் வச்சு காளுங்கள் மற்றும் கண்டிப்பாக கேட்சப். வேண்டாம், கேட்சப் வேண்டாம். ஓஹா, பாரம்பரிய பார்பிக்யூ சாஸ். அந்த சிகப்பு நிறத்தை பாருங்க. இப்ப கொஞ்சம் வெள்ளரிக்காய் மற்றும் மேலே பான் சேர்ப்போம். நம்முடையது முடிஞ்சது. என்ன? ஓ யா, குளா. இன்னும் ஆதேசங்கள். பெர்ஃபெக்ட். எவ்வளவு பர்கர்ஸ் இருக்கு பாரு. அதிசயமே இல்லையா? மெக்டொனால்ட்ஸ். நீங்க பாத்தீங்களா? ஓ, ஒன்றை முயற்சி செய்ய விடுங்கள். முடியாது. அவற்றை பீட்சாவில் வைக்க போகிறோம். பிறகு மற்றொரு பீட்சாவை மேல் வைக்க சில உருளைக்கிழங்கு பர்ஜிகள். பிறகு சில பிற பர்கர்கள். ஒரு சில அடுக்குகள். அதிவேக உணவு கடைகள் விற்பனை செய்யப்படும் பர்கரில் கெட்சப், மேயோனைஸ் மற்றும் சீஸ் சாஸுடன் மூடப்படும். விஷயம் அல்லவா? அந்த மாதிரியான ஒன்றை உருவாக்க முயற்சிக்கக்கூடியவர்கள் பசங்கள் மட்டுமே. இது அதிசயமாக இருக்கிறது. அதை இழக்க முடியாது.
நாம் என்ன செய்ய வேண்டும்? வா. ஓ, என்ன அழகு! அருமையான காக்டெயில், மெருகுடன் மூடப்பட்ட மிக சிறந்த பர்கர். இது நம்ப முடியாமல் ருசியாக இருக்கிறது. இது சிரமற்ற மொத்தையடிப்பேர். கெழுவானது இல்லையா பெண்ணே? பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் கொண்டு வந்தேன். பாருங்கள், என்ன பயங்கரமான களவு புழுக்கள். சரியான பையன். நீங்க சிறையில போறீங்க. பகர். ஓ, நான் போறேன். சரி. ஓ, இங்கே அப்புறம் சிலவற்றை மட்டும் வைத்து அதை மூடுங்கள். ஓ, நேரம் முடிந்தது. திரும்புவோம். சரி, உங்களின் பிட்சாக்களை நான் சுவைக்க முயற்சி செய்கிறேன். மூன்றாவது எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே. நாங்கள் தயாராக இருக்கிறோம். 3 பேரும். ஓ, என்ன இருக்கிறது? சாசேஜ்கள். இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. குளிர் வெங்காய மோதிரங்கள். இது அருமை. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஹூரே, நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். சரி. உங்களை கொண்டு என்ன சொல்கிறீர்கள்? பார்ப்போம். என்ன அழகான சுவையான ஜூசியான பர்கர். ஓ, நான் இதை முயற்சிக்க வேண்டும். சரி, அதென்ன? நீங்கள் முயற்சி இருக்கிறது. என்ன ஒரு முர்ச்சிக்கதை. பையன். ஓ, மன்னிக்கவும், எங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி, இந்த சுற்றிக்கான வெற்றியாளர்கள் பசங்க தான். ஓ, சரி. நீங்கள் இப்போது என்னை பிடிக்க போறீர்கள். அடுத்த சுற்று ஸ்பெகட்டி ஆரம்பிப்போம். சரி, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆமா, நமக்கும் பிரச்சனை இல்லை. இல்லையா நண்பர்களே? வாங்க. சரியானது. அதனை அப்படியே மேசைக்கு மேலே திருப்புவோம். ஆமா, நிறுத்து. ஜிஏவை சந்தியுங்கள். அதுவே உருட்ட வேண்டும். அந்தோ நீங்களே ஏமா. அடடே, சித்திரவதை. கொஞ்சம் இத்தாலியன் வியாபார ரெஸ்டாரண்டிலும் இருக்கிறது போலவே. பாருங்க, வீட்டில் தயாரிக்கப்பட்ட பாஸ்தா ரொம்ப ருசியானது. உங்களுக்காக தயார். சிறப்பாக உள்ளது. அதை ஒரு கண்ணீரில் ஊற்றவிருக்கிறோம். ஓஹோ, சாஸ்ல வாருமா. எல்லாம் 5 நிறங்களிலும் பாஸ்டாவின நிறத்தை மாற்ற போடுறது பாருங்க. எங்க இருக்கு சில இளஞ்சிவப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் நீல நிறங்கள். மிகவும் கலர் பொலிவு. பாருங்க என்ன செய்ய வேண்டும். நூடுல்ஸ் ஸ்வாட். இது அவங்களுக்கு இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முழுமேசை ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப அழகானது. அவர்கள் வெறும் மிக அருமை. சாப்பிடுறதை நிறுத்து. நீ சாப்பிடுறதை நிறுத்த வேண்டும். நேரம். அது முடிஞ்சது. ஓஹோ, நீங்க என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க பார்க்கலாம். அங்கே. வாவ், இதுல எத்தனை உணவு. சாப்பிட்டு பார்க்கலாமே. ஹே, என்ன பார்க்கிறாய்? லட்ராக உள்ளது. அங்கே. மோசமா இல்ல, எனக்கு பிடிக்கும். அதை அடிக்க பாய். செய்தோம். அடுத்ததை செய்வோம்.
எவ்வளவு அற்புதமான சுவை இது. நான் இத்தாலியில இருப்பது போல உணர்கிறேன். நான் மிகவும் கலங்கி இருக்கிறேன். உங்கள் எல்லாரும் முடிவுகளுக்காக தயாராகி இருக்கிறீர்களா? ஓ, நாங்கள் வெல்வதை அவர் விரும்புகிறோம். சூடானவர். கடவுளால் ரட்சிக்கப் பெறுவார்கள். எங்கே ஏ ஹோ யா 2 எதிர் 1 பெண்கள் பக்கம். அவர்கள்தான் $1.5 மில்லியன் வென்றார்கள். வாழ்த்துக்கள். நான் இன்னும் முடிக்கவில்லை. என்ன செய்கிறாய்? உட்கருமையுடன் தோற்க முடியாதா? நிறுத்து. இல்லை, தயவு செய்து நிறுத்தவும். இது கொள்ளுங்கள். நீங்கள் முறையாக வெற்றி பெறவில்லை. இது கொள்ளுங்கள். இந்த நூடுல்ஸ் மெய் மறக்க செய்யும் சுவையானவை, உங்கள் விசித்திரமான பாஸ்தாவை போலவே. இது கொள்ளுங்கள்.